இந்த மாசம் ஓடிடில ரிலீஸ் ஆன 3 சூப்பரான தமிழ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னோட ஃபேவரட் ஆர்டர்லயே நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரவிந்த் ராஜகோபால் அவரோட டைரக்ஷன்ல வெளிவந்த அஸ்திரம். ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஷியாம் அவர் தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. அண்ட் இந்த மூவி பாத்தீங்கன்னா அரவிந்த் ராஜகோபாலோட டெபு மூவியா. இந்த மூவியை நான் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் இல்லாம தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இந்த மூவியை பார்க்க பாத்தீங்கன்னா பயங்கர த்ரில்லிங்கா இருந்தது. செம்ம கிரிப்பிங்கா கொண்டு போயிருந்தாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாம் வந்து அகிலன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் தான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூசைட் கேஸ் ஒன்று வருது. என்ன அப்படின்னா, ஒரு பொது இடத்துல, அதாவது ஒரு பார்க்ல ஒருத்தர் திடீர்னு கத்தி எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவரே ஒரு வயித்தை குத்தி அப்படியே அங்கே வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுறாரு. இந்த கேஸை டீல் பண்ணிட்டு இருக்க போதான் ஷாமுக்கு வந்து இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அவர் நோட் பண்றாரு. அண்ட் இதுக்கு அப்புறமாவும் பாத்தீங்கன்னா சில சூசைட்ஸ் இதே மாதிரி பேட்டர்ன்ல வந்து நடக்குது. அதுவும் ஷாம் அவரை வந்து சுத்தியே வந்து நடக்குது. இந்த சூசைட்ஸ்க்குலாம் நடுவுல இருக்கிற லிங்க் என்ன, எதனால இது நடக்குது, யார் இதை பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு எட்ஜ் ஆஃப் த சீட் கிரைம் த்ரில்லர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மூவில பாத்தீங்கன்னா மார்டின் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாரு. எனக்கு அவரோட பிளாஷ்பேக்ல வந்து பிளே பண்ண அந்த சின்ன பையன் கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட்லேன்னு வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்கல. சூப்பரான ஒரு சஸ்பென்ஸை வந்து கீப் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஆன மூவி அப்படின்னே நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் மூவி பாத்தீங்கன்னா சுந்தர் சி அவரோட டைரக்ஷன்ல வெளிவந்த கேங்கர்ஸ் அப்படிங்கிற மூவி தான். ஸோ தலைநகரம்க்கு அப்புறமா நம்ம சுந்தர் சி அண்ட் வடிவேலுவோட காம்பினேஷன் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ண படம்னா இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனா ரொம்ப நாளா கிரைம் த்ரில்லர் இந்த ஜானர்லேயே படம் வந்து ஏதாவது ஒரு நல்ல காமெடி மூவி வருமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அஃப்கோர்ஸ் நிறைய காமெடி மூவிஸ் வந்துட்டு தாங்க இருக்குது. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு அது என்டர்டெய்னிங்கா இருக்காது. இல்லைனா லாஜிக் அப்படிங்கிறது இல்லாம தான் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பீட் பண்ற மாதிரி லாஜிக்கும் இருக்குது, காமெடிக்கு காமெடியும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பரான ஒரு என்ஜாயபிளான ஒரு மூவி தான் இது. ஸோ இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க, அதாவது பொண்ணு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு மிஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க, இல்லைனா இறந்து போயிடுறாங்க மர்மமான முறையில். ஸோ இதை என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து ஒரு போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அவங்க வந்து நாங்கள் ரகசியமாக ஒரு போலீஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படிங்கிறாங்க. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு புதுசாக ஒரு பிடி சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தர் சி உள்ள என்ட்ரி கொடுக்குறாருங்க. ஏன் திடீர்னு இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் மிஸ் ஆகுறாங்க, இல்லை இறந்து போகிறாங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் இந்த படம். ரொம்ப சீரியஸான பிளாட்டா இருக்கு. இதுல எங்கங்க காமெடி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நம்ம சுந்தர் சி, வடிவேலு, முனிஷ்காந்த், பகவதி பெருமாள், காளையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒரு டீமா சேர்ந்து கேங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் வந்து இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அங்கதாங்க உங்களுக்கு அந்த ஃபன் எலிமெண்ட்டே உள்ள வருது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா காமெடியும் சரி, லாஜிக்கும் சரி, அந்த சஸ்பென்ஸா இருக்கட்டும், ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேலன்ஸ்டா வச்சுட்டு நம்ம சுந்தர் சி படம்னா என்ன மாதிரியான என்டர்டைன்மெண்ட் நமக்கு இருக்குமோ அது கண்டிப்பா இந்த படத்துல இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இதையுமே அந்த மஸ்ட் வாட்ச் மூவி லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வது படம் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாமா? ஸோ நம்ம இளையராஜா கலியபெருமாள் அப்படிங்கிறவரோட டைரக்ஷன்ல வெளிவந்திருக்க 10 Hours அப்படிங்கிற இன்னொரு கிரைம் த்ரில்லர் மூவி தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம சிபி சத்யராஜ் அவர் தான் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோனையுமே ஒரு பொண்ணு வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மலைக்கு போறதுக்கு ரெடியா இருக்காரு சிபிராஜ். ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமா இல்ல, இது நம்மளோட கடமை, நம்ம இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி எடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஆனா இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போறப்போதான் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில நிறைய மர்டர்ஸ் வந்து சம்பந்தம் இல்லாத இடத்துலலாம் வந்து நடந்துட்டே வருது. இந்த மர்டர்ஸ்க்கெல்லாம் அந்த மிஸ்ஸிங் கேஸோட லிங்க் இருக்குதா இல்லையா, அண்ட் இதுக்கு முன்னாடிலாம் யார் இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற படம் தான் இது. இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டார்டிங்கில் ரொம்பவே பிடிச்சிருந்து. பட் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாரியே நிறைய பேக் டு பேக் ஒரு பஸ்ஸில் போகிற எல்லா பேசஞ்சர்ஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் வரும். அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஓவரால் மூவி அப்படின்னு வரப்போ ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறப்போ இது ஒரு டீசெண்டான மூவி அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இதையுமே நீங்கள் உங்களோட மஸ்ட் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீக்கெண்டு இந்த 3 படத்தையும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்டில் போடுங்க. இல்லை இந்த படத்தில் நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ நான் இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.